என்ன சொல்லுங்க மேம் கிட்ட? எப்படி சொன்னாங்க மட்டும் 6ஆம் தேதி ஸ்கூல் சொல்லிடுறியா? அதனால நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் ஸ்கூல் 6ஆம் தேதி, உங்க ஸ்கூல் 3ஆம் தேதி. நான் மட்டும் ஸ்கூல் நான் மட்டும் உங்க ஸ்கூல் 3ஆம் தேதினா நீ 3ஆம் தேதி போகணும். அவன் ஸ்கூல் 6ஆம் தேதி தான் 6ஆம் தேதி போகணும். எடு வாயிலேருந்து. இதுக்கெல்லாம் அழுவாங்க ஏதாவது? நீ எத்தனை நாள் லீவ் போடுற அவனை விட்டு விட்டு விட்டு? அதெல்லாம் என்ன கணக்கு? அவன் எப்போ லீவ் போட்டான்? அவன் ஸ்கூல் போய் தானே இருக்கான். நீ தான் உடம்பு சமைத்து தான் லீவ் போட்ட ஹாஸ்பிட்டலுக்கு. ஆமா அவனுக்கு மட்டும் லீவு, எனக்கு மட்டும் ஸ்கூல்ல. எப்போ? ட்ரிப்ல போக வந்துச்சு. ஆமா அவ வீட்டுல போய் தூங்கணும்ல. ஆமா தூங்குனீங்க. அப்ப அப்பா மட்டும் தூங்கினாங்க ஜாயமா வீட்டுல. அப்பா மட்டும் லீவ் விட்டாங்க, எனக்கு மட்டும் லீவ் இல்லைல்ல. அதுக்கு என்னடா பண்ண முடியும்? உங்க ஸ்கூல் வேற, அவங்க ஸ்கூல் வேற. நீங்க அழுகிறதுக்கு காரணம் அவனுக்கு 6ஆம் தேதி ஸ்கூலு, இவனுக்கு 3ஆம் தேதி ஸ்கூலு. அவங்க மேமுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், எங்கள் அண்ணா ஸ்கூல் எபினேஷோட அண்ணா ஸ்கூல் வந்து 6ஆம் தேதி, அதனால அவனும் 6ஆம் தேதி தான் வருவான் அப்படின்னு சொல்கிறான். அப்படி தானே? இப்போ எனக்கு வந்து 3 நாள் லீவு, உங்கள் அம்மாவுக்கு 1 நாள் தான் லீவு. அப்போ உங்கள் அம்மா போய் சொல்ல முடியுமா ஆஃபீஸில்? அவங்க ஸ்கூல் அவங்க போகணும் சரியா? இதுக்கெல்லாம் அழுது இருந்துக்கூடாது. இதெல்லாம் பெரிய ப்ராப்ளத்தை உண்டாகும் தெரியுமா? அழுவ கடந்தோடை. நீ ஹெச்எம் மேம் கால் பண்ணவா? சொல்லவா? எந்த மேம் கால் பண்ணோம்? ஏன் கீர்த்தனை மேமுக்கு வதனி மேமுக்குமா? ஏன் ஹெச்எம் கால் பண்ணுறேன்? சசிகலா மேடத்துக்கு கால் பண்ணவா? ஏன் பயமா இருக்கா? ஏன் அவங்களுக்கு பண்ண வேணான்னு சொல்லு. அவங்க தானே பெரிய மேமு. நீ 3ஆம் தேதி ஸ்கூலுக்கு போகணுமா 6ஆம் தேதி ஸ்கூலுக்கு போகணும்? நம்ம 3ஆம் தேதி போத்தா நம்மளுக்கு மரியாதை. 3ஆம் தேதி ஸ்கூலுக்கு யாரும் 6ஆம் தேதி போவாங்களா? 3 நாள் லீவ் போட்டால் போவாங்க யாராவது? அங்கே வலிக்குதா? அதனால 6ஆம் தேதி தான் போவியா? இதெல்லாம் உனக்கு 2 மச்சா தெரியல பப்பு. அவங்க ஸ்கூல் வேற, உங்க ஸ்கூல் வேற பாபு. இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணா நான் வேலைக்கு போயிடுவேன். உங்க ஸ்கூல் வேற, அவங்க ஸ்கூல் வேறன்னு சொல்றேன்ல. உங்க ஸ்கூல் என்ன சொல்றோம் அதை நீ செய்யணும், அவங்க ஸ்கூல்ல சொல்றது அவன் செய்யணும். என்னதான் முடிவு? உன் முடிவு நான் சொல்லு. டக்குன்னு சொல்லு. எனக்கு வேலை இருக்கு, நம்ம வீடு க்ளீன் பண்ண. உன் முடிவுண்ணா? அங்கே வலிக்குது அதனால என்ன? அங்கே வலிக்கிறதுக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் என்னடா சம்மந்தம்? இன்னும் 3 நாள் சரியாயிடும் அந்த வலிலாம். ஒரு ஐடியா, நீ ஸ்கூலுக்கே போக வேணாம். எதுக்கு ஸ்கூலுக்கு, எதுக்கு அழுதுனே நீ ஸ்கூலுக்கு போகணும்? ஸ்கூலுக்கே போத்தாவில் வீட்டிலே இருந்ததே பேசாம. சரி ஓகே, நான்லேருந்து ஒரு 2 மாடு வாங்கி தரேன். மாடு மேய்க்கிறியா? ஏன் அப்படி சொன்னா என்ன? படிக்கலாம் மாடு தான் மேய்க்கணும்.